எங்களுக்கு மட்டும் அப்படிப்பட்ட ஒரு பிள்ளை பிறக்காம இருந்ததுன்னா, எங்களுக்கு மட்டும் அப்படிப்பட்ட ஒரு விபத்து நடக்காம இருந்ததுன்னா, இத்தனை பிள்ளைகளுக்கு வாழ்வு வந்திருக்கிறது அல்லவா? அருமையான சகோதரா சகோதரியே, துன்பம் துக்கம் சூழ்ந்திடும், இன்பத்தில் துன்பம் சேர்ந்திடும், இருளாய் தோன்றுமெங்கும். அந்த நேரத்துல பரத்திலிருந்து ஜெயம் வரும். அது என்ன ஜெயம் தெரியுமா? சுவிசேஷம் பரம்புவதற்கு அதையும் ஏதுவாக்குற ஜெயம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? இன்னைக்கு வாழ்க்கையில அநேக பாடுகள் வழியாக கடந்து செல்கிறாயோ, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டும் ஏன் எனக்கு நடக்கவில்லை என்று சொல்கிறாயோ, தேவன் உனக்கு நடப்பிக்கிற காரியங்கள் சுவிசேஷம் பிரபலம் ஆவதற்கு என்று சொல்லி சுவிசேஷத்திற்காக உன்னை விட்டுக் கொடுத்து பார். உன் வாழ்க்கை ஆனந்தமாகிறது மாத்திரமல்ல, அநேகருடைய வாழ்க்கையை செழிக்க வைக்கும் நதியாக நீ மாறி போவாய். தேவன் இந்த கூட்டங்களில் உங்களோடு கூட அதுதான் பேச விரும்புகிறார். உன்னை ஆண்டவர் எதற்கு தெரிந்து கொண்டிருக்கிறார், உன்னை எதற்காக வேறு பிரித்திருக்கிறார், உனக்கு எதற்காக தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார் என்பதை காண்பித்துக் கொடுப்பதற்காகவே சுவிசேஷம் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பவுலுக்கு தெரியும். அவன் பின்னாலாக சொல்லுகிற பாருங்கள், என்னுடைய பாடுகளோடு சிலர் பாடுகளை கூட்ட நினைத்து வஞ்சகத்தினாலே கிறிஸ்துவை அறிவிக்கிறார்கள். அதனால் என்ன? ஹல்லேலூயா. It's not affecting me. ஹல்லேலூயா. என் பாடுகளோடு இன்னும் பாடுகளை கூட்டுவதற்கு மற்றவர்கள் பொறாமையினாலும் வஞ்சனையினாலும் எனக்காக அல்ல, ஏதோ சுவிசேஷத்தை அறிவித்தாலும் கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறாரே, கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறாரே. என் சந்தோஷத்துக்கு காரணம் என்னையா? In spite of my bindings, in spite of my problems, in spite of my trials, in spite of my tribulation, the gospel is marching on. Hallelujah. என் சந்தோஷத்துக்கு காரணம் என்ன? என்ன காரணம்? எனக்கு பாடுகள் உண்டு, எனக்கு அடிகள் உண்டு, எனக்கு வேதனைகள் உண்டு. ஆனால் அதன் மத்தியிலே என் ஆண்டவரின் சுவிசேஷம் வீர் நடை போடுகிறதே, அதை குறித்திருக்க சந்தோஷம். கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறதுனால் உண்டாகிற சந்தோஷம், கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறதுனால் உண்டாகிற சந்தோஷம். இதுதான் பவுலுடைய வாழ்க்கையினுடைய மூலதனமான காரியங்கள். அதோடு மாத்திரமல்ல, அவன் கற்றுக் கொடுத்திருக்கிறான். பவுலுக்கு தெரியும். அவன் பின்னாலாக சொல்லுகிற பாருங்கள், என்னுடைய பாடுகளோடு சிலர் பாடுகளை கூட்ட நினைத்து வஞ்சகத்தினாலே கிறிஸ்துவை அறிவிக்கிறார்கள். அதனால் என்ன? ஹல்லேலூயா. It's not affecting me. ஹல்லேலூயா. என் பாடுகளோடு இன்னும் பாடுகளை கூட்டுவதற்கு மற்றவர்கள் பொறாமையினாலும் வஞ்சனையினாலும் எனக்காக அல்ல, ஏதோ சுவிசேஷத்தை அறிவித்தாலும் கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறாரே, கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறாரே. என் சந்தோஷத்துக்கு காரணம் என்னையா? In spite of my bindings, in spite of my problems, in spite of my trials, in spite of my tribulation, the gospel is marching on. Hallelujah. என் சந்தோஷத்துக்கு காரணம் என்ன? என்ன காரணம்? எனக்கு பாடுகள் உண்டு, எனக்கு அடிகள் உண்டு, எனக்கு வேதனைகள் உண்டு. ஆனால் அதன் மத்தியிலே என் ஆண்டவரின் சுவிசேஷம் வீர் நடை போடுகிறதே, அதை குறித்திருக்க சந்தோஷம். கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறதுனால் உண்டாகிற சந்தோஷம், கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறதுனால் உண்டாகிற சந்தோஷம். இதுதான் பவுலுடைய வாழ்க்கையினுடைய மூலதனமான காரியங்கள். அதோடு மாத்திரமல்ல, அவன் கற்றுக் கொடுத்திருக்கிறான். ஒரு காரியத்தை மாத்திரம் வாசித்து முடிக்கிறேன். முதலாவது அதிகாரம் 29வது 30வது வசனத்தை வாசிக்கலாம். ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரம் அல்ல, கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரம் அல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. நீங்கள் என்னிடத்திலே கண்டதும், நன்றாக கவனிங்க, நீங்கள் என்னிடத்திலே கண்டதும் எனக்கு உண்டென்று இப்பொழுது கேள்விப்படுகிறதுமான போராட்டமே உங்களுக்கும் உண்டு. என்னத்தை ஞாபகப்படுத்துறாரு? நான் பிலிப்பு பட்டணத்துக்கு வந்த போது ஒரு பெண்ணுக்கு பிசாசு பிடிச்சிருந்தது. குறி சொல்லுகிற ஆவி அவளை நான் விடுதலையாக்குனதுக்காகத்தான், அவளை அடிமையா வச்சு அவளை வச்சு காசு சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தான். அவனை விடுதலையாக்குறதுக்காகத்தான் எனக்கு ஜெயில், அதுக்காகத்தான் கட்டு. இன்னைக்கு பல பத்திரிகைகளை படிக்கிறேன். அந்த அற்புதம் நடந்தது, இந்த அற்புதம் நடந்தது, நாங்க ஜெபம் பண்ணதுனால இது நடந்தது, இந்த நடந்துங்கிற பத்திரிகைகள் தமிழ்நாட்டுக்கு குறைச்சலே இல்லை. ஆனா எந்த ஊழியக்காரனாக ஆகிலும் அற்புதம் செய்ததுக்காக ஜெயிலுக்கு போனான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹலோ, அற்புதம் செய்ததுனால மாலை போட்டார்கள், பொன்னாடை என்கிற பொய்யாடை போட்டார்கள். நான் எப்பொழுதும் சொல்லுவேன், அதுக்கு பேர் பொன்னாடை. பொன்னும் கிடையாது, அது ஆடையும் கிடையாது. பொன்னாடை என்கிற பொய்யாடை தான் போட்டார்களே வழிய
யாருக்கு ஐயா அற்புதம் செய்ததுனால ஜெயிலுக்கு போனாங்கன்னுட்டு? Can you show me a single servant of God all over? Just because he has done something extraordinary, different. ஒரு பெரிய அற்புதத்தை செய்ததுனால இவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டார்னு வாங்க நான் காட்டுறேன், எங்க ஊருக்கு வாங்க நாங்க காட்டுறேன். எதுக்கு தெரியுமா அடிச்சாங்க? எங்க மக்களை எதுக்கு தெரியுமா அடிச்சாங்க? இவன் போனா பிசாசு ஓடிச்சு, அதனால அடிச்சாங்க. என்ன சொல்லி அடிச்சாங்க தெரியுமா? எங்க ஊர்ல இவன் ஒழுத்திக்கு தான் ஒரு அருள் வரும், அதையும் கெடுத்து விட்டீங்களடா. எதுக்கு தெரியுமா கையை ஒடிச்சாங்க? போன வாரம் எதுக்கு தெரியுமா கையை ஒடிச்சாங்க? அடிச்சு கையை ஒடிச்சாங்க. எங்க ஊர்லயே இவ ஒருத்திக்கு தாண்டா அருள் வரும், அவளையும் நீங்க ஜோம் பண்ணி சரியாக்கிட்டீங்க, அதனால இனிமே யாருக்கு அருள் வரும்னு சொல்லி அடிச்சாங்க. அப்போ வட இந்தியால தான் உண்மையான காரியங்கள் நடக்குது போல. மாலை போடுறாங்கன்னா வேற ஏதோ நடக்குதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. பவுல் சொல்கிறார், என்னிடத்தில் கேள்விப்பட்டதையும் கண்டதையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன், இதுதான் உண்டு. ஏனென்றால் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபடுவது எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. இதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. நாளைக்கு அதை குறித்து கொஞ்சம் ஆழமாக பேசுகிறேன். இந்த நேரத்தில் ஒன்று சொல்லுவோம், வல்ல ஆண்டவரே, உண்மையான சந்தோஷத்தின் ரகசியம் கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார் எல்லா நிலைகளிலும் என்பதிலையும், கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு பரப்புவதற்காகவே தேவன் என்னை உபயோகப்படுத்துவதற்கு என் வழியில வருகிற எல்லாவற்றையும் உபயோகப்படுத்துகிறார் என்கிற அந்த தைரியத்திற்கும் எங்களை வழி நடத்துறதுக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொல்லுகிறவர்களை தேவன் தேடி வந்திருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடலாம். யார் இந்த நேரத்தில் கண்களை திறக்க வேண்டாம். தயவு செய்து தேவனமோடு கூட பேசுகிற நேரம், தேவனமோடு கூட கிரியை செய்கிறேன். 2 நிமிடத்தில் உங்களை நான் அனுப்புகிறேன். ஐயா, எங்க வாழ்க்கையின் சந்தோஷம் மற்றவர்களையும் பற்றி பிடிப்பதற்கு, மற்றவர்களையும் உற்சாகப்படுத்துவதற்கு இந்த சந்தோஷத்தின் ரகசியத்தின் அடிப்படையை புரிந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்து எங்களோடு கூட இருக்கிறார். என் வாழ்க்கையில் சம்பவிப்பவை எல்லாம் அவருடைய சுவிசேஷம் பரம்புவதற்காக அனுமதிக்கிறார் என்பதை உணர்ந்திருக்கிறேன். அதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் வலது கையை உயர்த்தி ஆண்டவருக்கு உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களா? லார்ட், வாட் எவர் ஹேப்பன்ஸ் இன் மை லைஃப், வாட் எவர் ஹேப்பன்ஸ் இன் மை லைஃப், என்ன வந்தாலும் அது என் தேவனை பிரியப்படுத்துவதற்கு மாத்திரமல்ல, என் தேவனுடைய ராஜ்யத்தை பரப்புவதற்காக என்பதை அறிந்திருக்கிறேன். அதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்கிறவர்கள் அநேகருடைய கரங்கள் மேலே போயிருக்கிறதுனால எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாம். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. அந்த பாடலின் கவியை பாடி நம்ம ஒப்புக் கொடுக்க போகிறோம். ஹல்லேலூயா. துன்பம் துக்கம் வந்தாலும் சரி, ஹல்லேலூயா, தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் சேர்ந்திடும், இருளாய் தோன்றும் இங்கும், ஆனாலும் பரத்திலிருந்து எனக்கு ஜெயம் வரும். பரன் என்னை காக்க வல்லோர், அவருடைய ராஜ்யத்திற்காக என்னை உபயோகப்படுத்த வல்லோர் என்பதை உணர்ந்தவர்களாக 2 கரங்களை உயர்த்தி நாம் அந்த ஒப்புக்கொடுத்தலோடு கூட பாடலாமா? தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும், சோதனை வரும் வேளையில் சொற்கேட்கும் செவியிலே, பரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோ, பரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோ, காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. வல்ல பிதாவே, உம்முடைய பிள்ளைகள் தெளிவான சத்தியத்திற்கு தங்களை ஒப்புக் கொடுக்கிறது மாத்திரமல்ல, கிறிஸ்து இயேசுவின் சுவிசேஷம் அவர்களால் பரம்ப வேண்டும் என்கிற வைராக்கியத்தோடு வாஞ்சியோடு தனக்கு நேரிடுகிற எல்லாவற்றிலையும் கர்த்தரின் கரத்தை பார்க்கும்படியாக, தட்டி எழுப்பும்படியாக நான் ஜெபிக்கிறேன்.
கிருபை இவர்கள் மேலே